உலக புகழ்பெற்ற காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் பெண் ஒருவர் நடனமாடி ரீல்ஸ் போட்ட வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதன் பின்னணியை பார்க்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸில். வித்யா, சமீப காலங்களில் இந்த கோவில்களில் வீடியோ எடுத்து போடுறது, ரீல்ஸ் எடுத்து போடுற கலாச்சாரம் அதிகமாயிடுச்சுல? ஆமா அருண், நானும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். கோவில்ல இருந்து டான்ஸ் ஆடுவாங்க, அப்படியே ரீல்ஸாக எடுத்தது அப்படியே அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்லலாம் போடுவாங்க. எல்லாம் அந்த லைக்குக்காகத்தான். அப்படித்தான் இங்கேயும் ஒரு லேடி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அதுதான் இப்போ இணையத்தில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு. என்ன அருண், கோவிலுக்குள்ள சினிமா பாட்டுலாம் போட்டு இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சரி, அது எந்த கோயில்? அதாவது நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதர் கோவிலில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவில் உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோவில்னு சொல்லலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களும் இந்த கோவிலில் தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. ஈவன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஃபாரினர்ஸ் கூட இந்த கோவிலில் தரிசனம் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பழமையான கோவில் இது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுற்றுப்பிரகாரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடத்துல நின்று அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பரதநாட்டிய கலைஞர் அவங்க அந்த கோவிலுக்கு போயிருக்காங்க. போனவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க பரதநாட்டிய கலைஞர் இல்லையா, இதனால வைதேகி காத்திருந்தால் படத்தில் வரக்கூடிய அழகு மலராட அப்படிங்கிற பாட்டுக்கு அங்கே ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்னம்மா, நீங்கள் கோவிலுக்கு வந்தீங்கன்னா சாமியை கும்பிட்டு போகணும், இப்படி அந்த கோவிலோட புனிதத்தை கெடுக்கிற மாதிரி அங்கே நின்று நீங்கள் உங்களோட பரத கலைகளெல்லாம் காமிச்சிட்டு இருக்கலாமா, அங்கே நின்று டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடுறதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெட்டிசன்கள்லாம் கமெண்ட் பண்ண இந்த வீடியோ கோவில் நிர்வாகம் தரப்புக்கு போயிருக்கு. அவங்க பார்த்துட்டு இது தொடர்பான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ரீல்ஸ் வீடியோ போட்ட அந்த பெண்மணி மேல என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இப்பலாம் சமீப நாட்கள்ல இன்ஸ்டாகிராமர் அப்புறம் யூடியூபர்ஸ்லாம் அங்கங்க போய் அவங்களோட லைக்ஸ்க்காக ரீல்ஸ்லாம் பண்ணி போடுறாங்க. அது தப்பு இல்லை. ஆனா அந்த மாதிரி வழிபாட்டு தலங்கள்ல நின்று ரீல்ஸ் பண்றது, வீடியோஸ் எடுத்து அவங்களோட சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்றது, இதெல்லாம் ரொம்பவே தவறான செயல். இதெல்லாம் யாருமே பண்ணாம இருக்கிறது அந்த கோயிலுக்கான அந்த வழிபாட்டு தலங்களுக்கான இடத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு விஷயமா இருக்கும். ஆமா, கண்டிப்பா. அதாவது பொது இடங்களும் சரி, இந்த மாதிரி வழிபாட்டு தலங்களும் சரி, அந்த இடங்களில் போய் பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான சில விஷயங்களை பண்றது ரொம்பவே தவறான விஷயம் அப்படிங்கிறத வலியுறுத்திக்கிட்டு இத்தோட கடையை சாத்திட்டு நாங்கள் கிளம்புறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் வித்யா குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.